இருக்கும், அவருக்கு கை வலி இருக்கும், இது வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் தோள்பட்ட பிரச்சனை இருந்தால் இது வரைக்கும் வலி இருக்கும். சில பேருக்கு வந்து எல்போவில் பிரச்சனை இருக்குது, டென்னிஸ் பெயின் சொல்லுவாங்க. டென்னிஸ் வலி எப்படி சரி பண்ணுறது? இல்லைன்னா அடிப்படத்தினால வர்றது எல்போ பிரச்சனை. அந்த மடிப்பு வந்து பாதி பேர்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, மடக்க முடிய மாட்டேருக்கு, நிமித்த முடிய மாட்டேங்குது. அந்த இடத்துல இந்த இடத்துலையா இந்த இடத்துல மடக்க முடியும். அது வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் அதான் வந்து சில பேருக்கு வந்து கையை ஊண்டும் போது இந்த இழுப்பு வந்து மேலே ஏறி இது வந்து கீழே உள்ளே போயிருக்கும். சில பேர் அதை கட்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க, கட்டை போட்டு அவுத்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு கட்டை போட்டு மோது கட்டி நிற்கும், ஒரு கையை நீட்டிக்கிடுவாங்க, ஒரு கையை இவ்வளவுதே நிற்கும். ஆமாம், அவங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து அதை இழுத்து பிடிச்சி கட்டணும். இழுத்து பிடிச்சி கட்டினாத்தான் இந்த இது வந்து கரெக்டாக நிற்கும். நீங்கள் இதில் வலி இருக்குன்னு சொன்னாக்க இந்த இது வந்து நீட்ட முடியும். இந்த பாயிண்ட் ஏற்றுற பாருங்க, அது மாதிரி இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதை இலக்கம் கொடுக்கணும். இந்த ஜாயிண்ட் வந்து இந்த 2 பூட்டு இருக்குல்ல, இந்த 2 பூட்டில் கரெக்டாக போய் ஏற்றணும். ஆரம்பத்தில் ஏற்றிடணும். எப்போ ஏற்றணும்? கட்டுறதுக்கு வராங்க வாரு, அப்போ ஏற்றணும். அதை விட்டுட்டு பழையபடி நம்மக்கிட்ட ஆஸ்பத்திரியில் பிசியோதெரபிக்கு வருவாங்க. அப்போ வரும்போது நம்ம என்ன செய்வோம், இந்த மூட்டை எடுக்கிறதுக்காண்டி நீவி கொடுத்து கீட்டை வச்சு அனுப்பிச்சி விடுவோம். அது அப்படியே அந்த வலி இருந்துக்கிட்டே தெரியும். ஏன்னா அவனுக்கு வந்து வலி வந்து இங்கே இருக்குது, இது இருக்காம இருக்கு கட்டம் போது இதை நல்லா பேலன்ஸ் பண்ணி ஒருத்தர் முன்னாடிக்கு வந்து இது இருக்கணும், ஒருத்தர் இது இருக்கணும். நமக்கு இடையில இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, இங்கே வாங்க அப்படி ஏற்றி கொடுக்கணும். இதை ஏற்றி கொடுக்கும்போது இப்படி ஏற்றணும். அப்படி ஏற்றினாக்க கரெக்டாக அந்த பாயிண்ட் போய் உட்காரும்போது அப்படியே கட்டணும். இந்த டென்னிஸ் பெயின் சொன்னாங்க, டென்னிஸ் அப்படியே கட்டிட்டு விட்டுட்டோம்னா, ரெண்டாவது சில பேர் என்ன செய்யணும், கட்டுலேருந்து இப்படி மடக்கி தோலில் போட்டு, அது வந்து போடக்கூடாது. தோலில் போட்டால் இந்த பாயிண்ட் அப்படியே இப்படியே இருக்கும், கை நீட்ட முடியும். சாதாரணமாக 2 நாளைக்கு 3 நாளைக்கு பொங்க போட்டே இருக்க சொல்லணும். அப்படி இல்லையா இந்த மாதிரி இப்படியே வச்சுக்க, அப்படி இல்லையா இப்படி வச்சுக்க, கொஞ்ச நேரம் இப்படி வச்சுக்க. இதை வந்து இப்படி மாறடி கட்டு போட்டாலே அவங்க ரெண்டாச்சு கடைசி வரைக்கும். ஆமாம், பூசாரி பட்டு இவர் தோசை கையை உடைச்சார். உங்கள் பையனுக்கு டேட்ஸு கட்டு போட்டு அந்த பையனுக்கு பேசினேன்ட்டு டக்குன்னு உடைச்சாரு. உடச்சிட்டு தான் கட்டு போடுறாரு. கேட்டேன், உடச்சி தான் கட் பண்ண முடியும். கத்துறான் பாருங்க, ஒரு செகண்ட் சரியாகலாம் உடச்சி தான் நேரம் டக்குன்னு உடைச்சார். ஐயா இது வந்து சரியா இது நாங்கள் லைவில் பார்க்குறோம். நீங்கள் வெண்ண கை உடைக்கிறாரு. அதாவது வந்து இங்கே பாருங்க, இந்த இருக்கல இதை கொஞ்சம் நம்ம ஏற்றணும்னா அதுவே வழி சொன்னார். இதை நல்லா பேலன்ஸ் பண்ணி ஒரு ஆளுக்கு பிடிச்சிக்கிறாரு முன்னாடி, ஒரு ஆள் முன்னாடி. அது மட்டும் தான் பிடிச்சாங்க 2 பேர். பிடிக்கணும். இவர் அந்த பக்கம் திருப்ப சொல்கிறார். திருப்பி சொல்லிட்டு பேசினே தெரியும். என்ன பாஸ் அப்படியே ஏது பாஸ் அப்படியே கேட்டார். நம்ம பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேர்த்துக்கிட்ட ஆசை இருக்கணும். நம்ம கண்ணு வந்து இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருக்கணும். உடச்சிட்டு இவரை பார்க்கக்கூடாது. இவங்க 2 பேர் ஒன்றோட இழுக்க சொல்லணும். இழுத்த மாணிக்கு நம்ம என்ன செய்வோம், மடக்கம் ஏற்றும் போது அப்படியே பிடிச்சிக்கிட்டு இதை விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ ஒரு பீஸ் கொடுக்கணும், இவ்வளோ ஒரு பீஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல கொடுத்து கட்டி விடணும். அப்போ வீக்க 3 நாளைக்கு முன்னாடி எங்கே வீங்கும் இந்த இடம், முன்னாடி எங்கே ஆகிடும். வீக்க கொடுக்கணும், பயப்படக்கூடாது. மறு நாளைக்கு 3 நாள் வச்சு வர சொல்லி அந்த கட்டை கலட்டிட்டு பழையபடி இந்த இடத்துல ஒரு பீஸு, இந்த இடத்துல ஒரு பீஸ், இந்த இடத்துல ஒரு பீஸ் வச்சு பழையபடி லேஸ் ஒரு கட்டை போடணும். இந்த வீக்க பூரா வச்சுக்கணும். அப்படித்தான் அந்த இதை கொண்டு வரணும். அப்போ நம்ம வாட்டுக்கு நீவிக்கிட்டே இருந்தோம்னா, நீவிக்கிட்டே இருக்க வேண்டியதாக வேறு கொடுத்துக்கிட்டே இருக்க சரியா. ஐயா 2 மாதம் 3 மாதம் கழிச்சு கூட நிறைய பேஷண்ட் ஃப்ளெக்ஷன் வராது, இல்லை எக்ஸ்டென்ஷன் வராது, அவங்களுக்கு செய்யலாம். அதைத்தான் சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சால் வந்து ரெண்டாவது அவங்களை ஏதாச்சும் இருக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வாளியில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அரைவாளி தண்ணி ஊற்றிக்கிட்டு இங்கே வாங்க தூக்க சொல்லுங்கள். அடுத்து ஒரு 3 வாளி தண்ணி ஊற்றிக்கிட்டு தூக்க சொல்லுங்கள். இது விழுக கீழே நம்ம கையை உடைக்காமல் நாள்பட்டு வச்சு அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம இதை செய்யணும். அப்படி இல்லையா மேலே கவரை கட்டி ஸ்ப்ரிங்கை கட்டிக்கிட்டு இழுக்கணும். ஸ்ப்ரிங் இருக்குல்ல, ஆஸ்பத்திரி வந்து உட்கார வச்சு ஒரு 1/4 மணி நேரம் எழுதுறாங்கண்ணே. இல்லை இப்போ வந்து இந்த பேரலிசிஸ் பேஷண்ட்டு இந்த கையை மடக்க முடியல, அது இருக்குன்னா செய்ய மாட்டாங்க. அதுக்கு தான் பார்க்குறோம். சாமி இந்த இது வந்து நம்ம இந்த இதுக்கு கொடுக்குறோம். நீங்கள் சொல்கிறது வந்து அந்த இதுக்கு எதெல்லாம் கை கால் வழங்காமல் அவங்களே பிடிக்க மாட்டாங்க. அவங்கள இந்த கையை வச்சு லேசாக பிடிச்சிக்கிற சொல்லணும்.
தூக்குற அளவுக்கு இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுலேயே இருக்க சொல்லணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக கொண்டு போனாங்க. அந்த கையை வேலை செய்யணும். லைட்டை பிடிச்சிக்கிற சொல்லணும். லைட்டை பிடிச்சி கூட நம்ம கட்டி கூட விடுறாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும். அந்த வேலையே கொடுக்கும். எல்போ குழந்தைங்களுக்கு வந்து அந்த பூல் டீல் இருக்கணும் ஒரு கண்டிஷன். இப்போ 2 வயசு குழந்தைங்களாம் தெரியும் விளையாடும் போது பிடிச்சி தூக்கிடுவாங்க. தூக்கினாலும் அந்த ஜவு நம்ம அது நம்ம ஆர்த்தோவில் இருக்குது. சில நேரம் ஆர்த்தோ செய்யும்போது செட்டில் ஆகுது. அது நம்மள்கிட்ட இதாக இருக்குது. அதாங்க அந்த செய்கிறதுக்கிட்டே சொல்கிறேன். இந்த பாருங்க, இதில் ஒரு லேசம் ஒரு பீஸை வச்சுக்கணும். இதில் ஒரு பீஸை வச்சுக்கணும். லேசை துணியை போட்டு லைட்டாக கட்டி விட்டுருக்கணும். 2 நாளையும் உட்காந்து இலை வயசு வந்து வேகமாக போய் அந்த பிசின் தன்மை இந்த வளர்ற நிலையில் போட்டுருக்கோம். ஆமாம் சாமி, உங்களுக்கு தூக்கும் போது விசுக்கு விட்டுக்கிறேன். இல்லைன்னா தான் இந்த இடத்துல விட்டுக்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு. அப்போ இந்த இடத்துல விட்டாலும் இந்த இடத்துல விட்டால் அது கட்டுமுறையில் வந்துடும். இதை என்ன செய்யணும் தெரியுமா? இப்படியே லேசாக வலி தாங்க மாட்டாமல் இருப்பாங்க. இதை பிடிச்சிக்கிற சொல்லிட்டு இந்த வாருங்க. இதவே என்ன செய்யணும்னா அப்படியே ஏற்றணும். இப்போ கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த பொருட்டை அப்படியே ஏற்றி கொடுத்து இந்த இது உள்ளே ஒரு விரலை வச்சு உள்ளே அமுக்கி கொடுக்கணும். அப்படி இல்லை இந்த வாருங்க. அப்படி பிடிச்சிக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஏற்றணும். ஏற்றிட்டு கையை நேராக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதில் ஒரு தப்பையை வச்சு கீழே ஒரு தப்பையை வச்சு அப்படியே கட்டி அது அது கட்டுமுறையில் அந்த கட்டுமுறை நரம்பு சார்ந்தது. இது வந்து இந்த நரம்பு வேலை செய்யலாம். இந்த விரல் எல்லா பருவ யாருக்கோ விரல் இருக்கிறது. நம்ம நாளைக்கு வசூல் இருக்கணும். நீங்கள் நேரில் பார்க்கணும். வசூல் அது எத்தனை நாளாக இருக்குது அதை பார்க்கணும். இந்த வாங்க, இந்த கையை வந்து எடுத்துக்கலாம். இந்த கையை எடுத்ததில் இந்த இடத்துல வலி இருக்கும். கம்ப்யூட்டர் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு. அப்போ என்ன செய்யணும்னா இது நல்லா நம்ம வைத்திய மரப்புன்னு நல்லா நீர் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீட்டு வைக்கணும். கீட்டு வச்சுட்டு லாஸ்ட் அவங்களுக்கு நரம்பு எடுத்து விடணும். எந்த நரம்பு? இந்த நரம்பு எடுத்து விடணும். இந்த 2 நரம்பு தான் அவங்களுக்கு வேலை ஷூ பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ இந்த நரம்பு தான் எடுத்து விடணுமா? எடுக்கல எங்கே பாருங்க, அந்த வரலை எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு நம்ம இன்னொன்று கொடுக்கணுமா இங்கே கொடுக்கணும். அது கொடுத்தா இந்த கீழ் வேலை செய்யுதா? எல்போக்கு வேறு என்ன மடிப்புக்கு வேறு என்ன சொல்கிறீங்களா? முடிச்சுங்க. இந்த மடிப்புக்கு வந்து நீர் கொடுக்கணும் சாமி. இந்த மடிப்புக்கு வந்து எக்ஸசைஸ் போடுறாங்கல்ல, எக்ஸசைஸ் போடுறவங்களுக்கு பெரும்பாலும் ஆமாம் எக்ஸசைஸ். ஆமாம், அதில் வந்து ரொம்ப நாள் எக்ஸசைஸ் போட்டுருக்கோம். அந்த இடையில விட்டுருப்பாரு. இந்த சதப்பிடிப்பு வந்து மேலே ஏறி நின்று இறங்காது. இது ஒரு வீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நல்லா அழுத்தம் கொடுக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து நீ வந்து நீர் விட்டுட்டு அப்படியே வைப்பு கீட்டை கொடுத்து நம்ம இறக்கி கொடுக்கணும். இலக்கம் கொடுக்கணும். முதல்ல ஓகேங்க. இலக்கம் பற்றியா இந்த வீட்டில் குறையும். ஓகே. முடிச்சுங்களா? இது அடுத்து வந்து விரல். அடுத்து வரல போனாங்க. இந்த விரல்